1295 ஆண்டில் தமிழகத்திற்கு கடற்பயணத்தின் மூலம் வந்தார். இவர் 1295 ஆண்டில் தமிழகத்தை அடைந்ததும் அங்கு பாண்டிய மன்னரான முதலாம் மாறவர்மன் குலசேகர பாண்டியனின் ஆட்சி நடந்தது. மார்க்கோ போலோ வெனிஸ் நாடு, அதாவது தற்போதைய இத்தாலி நாட்டை சேர்ந்தவர் ஆவார். 1295 ஆண்டில் தமிழ்நாடு எப்படி இருந்தது என்பதை தனது த டிராவல்ஸ் ஆஃப் மார்க்கோ போலோ என்ற புத்தகத்தில் குறிப்பிட்டுள்ளார். இந்த அரிதான குறிப்பின் வழி முன்பு தமிழர்களின் வாழ்க்கை மற்றும் சூழல் எப்படி இருந்தது என்பதை மார்க்கோ போலோ பயண குறிப்பின் வழி ஆதாரத்தோடு அறிய முடிகிறது. மார்க்கோ போலோ குறிப்பின்படி தமிழகத்தில் தமிழர்கள் பாண்டியர்களின் ஆட்சியின் கீழ் ஆரோக்கியமாக இருந்தார்கள் என்றும் சுத்தமாக இருந்தார்கள் என்றும் குறிப்பிடுகிறார். ஒரு நாளில் 2 தடவை தமிழர்கள் குளிக்கிறார்கள் என அவர் குறிப்பிடுகிறார். மேலும் தமிழர்கள் தண்ணீர் குடிக்கும் போது வாய் கிண்ணத்தில் படாதபடி அண்ணாந்து பார்த்து எச்சில் படாமல் தண்ணீரை குடிக்கிறார்கள்.